சுவையான கறி சமோசா குட்டி குட்டியா கட் பண்ண சிக்கன் பயன்படுத்தி எப்படி செய்யறதுன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இப்போ நான் எலும்பில்லாத சிக்கன் துண்டுகளை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக மிக்ஸி ஜார்ல சேர்த்து லேசா பல்ஸ் கொடுத்து கூட நீங்க எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் மசாலா சேர்க்கலாம். அதுக்கு இப்போ 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ இதில் ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்துருந்தேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிருங்க. இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப், ஒரு கடாயில் ஆயில் எதுவுமே சேர்க்காம மசாலா கலந்த சிக்கனை அப்படியே உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு குறைவான தீயிலேயே கலந்து விடுங்க. தண்ணீர் கூட சேர்க்க வேணாம். அந்த சிக்கன்லேருந்து வரக்கூடிய தண்ணீர், தக்காளியிலேருந்து வரக்கூடிய தண்ணீரே போதும். கொஞ்சமாக சிக்கன் நல்லா வெந்துடும். ஸோ குறைவான தீயில இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி கரண்டி வச்சு லேசாக கொத்தி விட்ட மாதிரி கலந்து விடுங்க. அப்போ நம்ம குட்டியாக கட் பண்ண சிக்கன் இன்னும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ண மாதிரி ஆயிடும். மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுக்கிறத விட இந்த மாதிரி முடிஞ்ச வர பொடியாக்கி சாப்பிட்றது ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொத்தி விட்டு எடுத்துருங்க. அந்த சிக்கன் ரொம்ப பொடியாக இருக்கிறதால ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். இப்போ பாருங்க, தண்ணீர் எல்லாம் வத்தி சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த சிக்கனை வேற பவுலுக்கு மாத்திட்டோ அல்லது இந்த மாதிரி ஓரமா வச்சுட்டோ கொஞ்சமா ஆயில் சேர்த்துருங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனதும் அந்த சிக்கனையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏற்கனவே ஆயில் சேர்த்து நம்ம சிக்கன் வேக வச்சிருந்தோம்னா கிறிஸ்பியா மட்டும்தான் வேகும், சாஃப்டா வேகாது. ஆயிலே சேர்க்காம செஞ்சாலுமே சாஃப்டா மட்டும்தான் இருக்கும், லேசா பொரிஞ்சு வர மாதிரி வராது. ஸோ ஃபர்ஸ்ட் நல்லா வேக வச்சுட்டு கொஞ்சமா ஆயில் சேர்த்து செய்யும் போது லேசா பொரிஞ்ச மாதிரியும் சாஃப்டாவும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சிருங்க. இப்போ அடுத்த ஸ்டெப், ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதும் நீளமாக கட் பண்ண 2 கப் பெரிய வெங்காயத்தை சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. ஏற்கனவே சிக்கனில் இதெல்லாம் சேர்த்துருக்கோம். ஸோ இந்த வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி அளவு மட்டும் இப்போ சேர்த்துக்கங்க. வெங்காயம் ரொம்ப சாஃப்டாக வதங்கிடக்கூடாது. ஸோ லேசாக இந்த மாதிரி மசாலாவை நல்லா கலந்து விட்டுட்டு ரெடி பண்ணி வச்ச அந்த சிக்கன் மசாலா இருக்குல்ல, அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த வெங்காயம் கூட அந்த சிக்கன் மசாலா எல்லாம் நல்லா கோட்டாகி மிக்ஸ் ஆகணும். முக்கியமாக வெங்காயம் ரொம்ப சாஃப்டாக வதங்காமல் பார்த்துக்கோங்க. லேசாக கடிச்சு சாப்பிட்ற மாதிரியான பதத்தில் தான் இருக்கணும். வெங்காயம் இருக்கிறது அப்படியே தெரியணும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு 2 நிமிஷம் மட்டும் கலந்து விடுங்க. இப்போ இந்த மாதிரி வெங்காயம் கூட சிக்கன் நல்லா கலந்து வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. நல்லா ஆறி வந்த பிறகு தான் நம்ம ஸ்டஃப் பண்ணணும். ஜஸ்ட் 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் இந்த மாதிரி அளவில் சேர்த்தா போதும், இருக்கட்டும். இப்போ அடுத்ததான் ஒரு குட்டி பவுலில் கொஞ்சம் மைதா மாவு எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து இதை நல்லா கரைச்சி ஒரு பேஸ்ட் பதத்துக்கு எடுத்துக்கோங்க, கார்னரை ஒட்டுறதுக்காக. இதோ இந்த மாதிரி ரொம்ப தண்ணீராக இல்லாமல் ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ இதுவும் ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்த ஸ்டெப், நான் சமோசா சீட் எடுத்திருக்கேன். சமோசா சீட் எப்படி வீட்டிலேயே செய்கிறது நம்ம ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அல்லது கடைகளே சமோசா சீட் இப்போ நிறைய கிடைக்குது, நீங்கள் அதை வாங்கியும் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி லேசாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்ச அந்த சிக்கன் மசாலா இருக்குல்ல, அதிலிருந்து 1 அல்லது 1/2 ஸ்பூன் அந்த சமோசா கோனில் எவ்வளோ வருதோ அது மாதிரி கொஞ்சமாக வச்சுட்டு இந்த மாதிரி மெதுவாக எடுத்து மடித்து விட்டுருங்க. இப்போ இந்த கார்னரில் நம்ம கலந்து வச்ச அந்த மைதா பேஸ்ட் இருக்குல்ல, அதை கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எடுத்து அப்படியே வச்சு ஃபோல்ட் பண்ணிவிட்டு லேசாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரான சமோசா ரெடி ஆகிடும். இப்போ அதே மாதிரி எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ஆயில் சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் அதிகமாகவே வச்சுட்டு மெதுவாக உள்ளே சேர்த்துருங்க. ஒரு கடாயில் ஒரு 3 அல்லது 4 அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பொரிஞ்சு வர சூப்பராக இருக்கும். குறைவான தீயில் வச்சிங்கன்னா நிறைய ஆயில் குடிக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரைஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ ஒரு மிதமான தீக்கும் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. லேசாக திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 பக்கம் நல்லா செவந்து வெந்து வந்த பிறகு ஒரு பிளேட்டுக்கு மாற்ற போகிறோம். அதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான கறி சமோசா, சிக்கன் சமோசா ரொம்ப சுலபமாக ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக நம்ம செய்யக்கூடிய ஆனியன் சமோசா, வெஜ் சமோசாவை விட இந்த சமோசா வேற லெவல் டேஸ்ட்டில் இருந்தது. ரொம்ப சுவையான மெத்தட். பாருங்கள், பார்க்க ஆயிலியாக தெரிஞ்சாலும் டிஷ்யூவில் கொஞ்சம் கூட அந்த ஆயில் ஒட்டவே இல்லை. பார்க்கவும் சாப்பிடவும் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த சுலபமான சிக்கன் சமோசா வீட்டில் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.